ஹாய் மேட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல்ல சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வெக்கேஷன் அப்போ குடும்பத்தோட ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி தாய்லாந்துக்கு போக, யாரும் எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோயினுக்கு நடந்த ஒரு சம்பவத்தினால அவங்களோட இடுப்புக்கு கீழே எந்த உறுப்புமே செயல்படாம போயிருது. நல்ல ஜாலியா ஓடி ஆடி சர்ஃபிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள பிடிச்சி பெட்ல படுத்த படுக்கையா போட்டா எப்படி இருக்கும்? அவங்களால இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரவே முடியல. ஒரு நாள் இவங்களோட பசங்க பீச்சில் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பறவையை காப்பாத்தி வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. சொல்ல போனா இந்த பறவையால தான் நம்ம ஹீரோயினோட லைஃபே மாறப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இந்த பறவை என்ன பண்ணுச்சு, இதனால நம்ம ஹீரோயினோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா சொல்ற ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் பென்குயின் ப்ளூம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு 3 பசங்கன்னு இந்த ஃபேமிலியில மொத்தம் 5 பேர். நம்ம ஹீரோயின் சாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கடல்ல சர்ஃபிங் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம். ஒரு நாள் வெக்கேஷனுக்கு ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபேமிலியா எல்லாரும் தாய்லாந்துக்கு கிளம்பி போறாங்க. ஆரம்பத்துல பசங்களுக்கு இந்த ட்ரிப் பிடிக்கவே இல்லை. பட் போக போக அந்த ஊரோட கல்ச்சர் ஃபுட்னு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் இவங்க தங்கி இருக்கிற அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில் நின்று சுத்தி முத்தி இயற்கையை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சாஞ்சு நின்னுகிட்டு இருந்த அந்த கம்பி உடைஞ்சு இவங்க மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்கு என்ன ஆகிருச்சோ அப்படிங்கிற பதட்டத்துல ஹீரோ பதறி அடிச்சு ஓடி வர, பசங்க எல்லாரும் பயத்துல நின்னுகிட்டு இருக்க. அப்படி இந்த சீனு கட் ஆகுது. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் காட்டினா நம்ம ஹீரோயின் அந்த மாடியில இருந்து விழுந்ததுல பாவம் இவங்க இடுப்புக்கு கீழே எந்த உறுப்புமே செயல்படாம போயிருது. சொல்ல போனா இவங்களால எந்திரிச்சு நடக்கிறது மட்டும் இல்ல, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கிறது இவங்களோட ஹஸ்பண்ட் கேம் தான். ஹீரோயினை குளிப்பாட்டுறதுல இருந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறது, பாத்ரூம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு எல்லாத்தையும் கூடவே இருந்து இவரு தான் பாத்துக்கிறாரு. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த பசங்க 2 பேரோட சேட்டையை தாங்க முடியல. பட் இவங்களோட பெரிய பையன் நோவா இவங்கள மாதிரி கிடையாது. என்னன்னு தெரியல, அம்மாக்கு இந்த மாதிரி ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் இவன் யார் கூடயும் ஈவன் வீட்டுல கூட சரியா மூஞ்சி கொடுத்து பேசாம தனியாவே தான் இருக்கான். தினம் தினம் அம்மா கஷ்டப்படுறத கூடவே இருந்து பாக்குறான். அதை பார்த்ததும் இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது. டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போகும்போது குட்டி பசங்க 2 பேரும் அம்மாக்கு முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. பட் நோவா மட்டும் அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறான். எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி போயிருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அங்க வால்ல மாட்டி இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பாட்டிமா வராங்க. ஆக்சுவலா அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அம்மா. என் செல்லக்குட்டி தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏண்டி இப்படியே சும்மா உட்காந்து இருக்கிறதுக்கு பதிலா டாக்டர் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்ல, உனக்கும் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு இவங்களை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீடு கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அடிக்கடி பசங்க பீச்சுக்கு போய் விளையாடுறது வழக்கம். அப்படிதான் ஒரு நாள் ஈவினிங் பசங்க 3 பேரும் பீச்சில் ஒரு டென்ட் மாதிரி கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க பொந்துக்குள்ள இருந்து ஒரு பறவை விடாம கத்திக்கிட்டே இருக்கிற சவுண்ட் கேட்டதும் நோவா கிட்ட போய் பார்த்தா ஒரு பறவை அடிபட்டு பாவம் வழியில கத்திக்கிட்டு இருக்குது. இதை பார்த்ததும் மனசு கேட்காம பசங்க 3 பேரும் அந்த பறவை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. பாக்குறதுக்கு காக்கா மாதிரியே இருக்கிற அந்த பறவை மேக்பை அப்படிங்கிற ஒரு வகையான இனத்தை சேர்ந்தது. திடீர்னு ஒரு பறவை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா எந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இது இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, பேசாம வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு இந்த பறவையை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஆமா, இந்த பறவையோட பேர் என்ன, நீங்க எதுவும் பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரா சொல்றாங்க. பட் எதுவுமே செட் ஆகல. அப்ப நம்ம நோவா இருக்கான்ல, இவன் நல்லா யோசிச்சு அந்த பறவைக்கு பென்குயின் அப்படின்னு பேரை வைக்கிறான். என்னது பென்குயினா? எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பேரு? பாக்குறதுக்கு அதே மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குதுல. சோ இதோட பேர் இனிமேல் பென்குயின் தான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் இந்த பேரு பிடிச்சு போயிருது. அன்னையில இருந்து பென்குயின் உங்க ஃபேமிலியில ஒருத்தரா மாறிடுது. ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பென்குயின் நம்ம ஹீரோயினை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது. பட் இவங்க அதை கவனிக்கவே இல்லை. இதை கவனிச்ச நோவா அம்மா கிட்ட, அம்மா எதுக்காக உங்களுக்கு பென்குயினை பிடிக்கல? எதுக்கு பிடிக்கலனா அது காட்டுல இருக்கிற ஒரு பறவை, அது இங்க நம்ம வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. சாரி, வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு மீன்லாம் பிடிச்சி பீச்சில் உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்க பசங்களுக்கு செம குஷி. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் வரலன்னு சொல்லிடுறாங்க. ஹே சாம், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியே போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, வா ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு இவர் எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாரு. பட் இவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. பசங்களா, அம்மா வரலன்னா என்ன, நம்ம எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கடல்ல மீன்லாம் பிடிச்சி அங்கேயே உட்காந்து சமைச்சும் சாப்பிடுறாங்க. அதுல அந்த ரூபன் அப்படிங்கிற பையன் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டான் போல. நைட் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவன் திடீர்னு அப்பா அம்மா அப்படின்னு கத்தி சத்தம் போட பையனுக்கு
பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பதட்டத்துல இவன் குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்தா அவன் ஃபுல்லா வாமிட் பண்ணி வச்சிருக்கான். பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால உடனே எந்திரிச்சு போய் அதை பார்க்க முடியலையே அப்படிங்கறத நினைச்சு பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அம்மா அப்படி கஷ்டப்படுறத பார்த்து இவங்களோட பெரிய பையன் நோவா இருக்கான்ல அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. சொல்ல போனா இவங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு இந்த பையன் ஒரு முக்கியமான ரீசன். நாங்க எல்லாரும் ஒன்னா போன கடைசி ட்ரிப் அப்படின்னா அது தாய்லாந்து தான். நாங்க நினைச்சு பார்த்ததை விட அந்த ட்ரிப்பை அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அந்த நாட்டோட கல்ச்சர் ஃபுட்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. என் அம்மாவுக்கு நடந்தது தவிர என் அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். ஒரு நாள் சி வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் அம்மாவை மொட்டை மாடி கூட்டிட்டு போனேன். அவங்களும் அந்த வியூவை பார்த்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பியில சாஞ்சப்படி நின்றுகிட்டு இருக்க அந்த கம்பி உடைஞ்சு அவ்வளவு ஹைட்ல இருந்து பொத்து கீழே விழுந்துட்டாங்க. என் அம்மா விழுந்த அந்த ஒரு இன்சிடென்ட் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. நான் எதுக்காக அவங்கள மாடி கூட்டிட்டு போகணும்? இப்ப அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இவனை உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனாலதான் அம்மாவை பார்த்து பேச முடியாம அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கிறான். மறுநாள் ஸ்கூல் போகிறதுக்காக பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம நோவா இருக்கான்ல இவன் நேர அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்காக ஒண்ணு பண்றீங்களா? நேத்துல இருந்து பெண்குயின் சரியாவே சாப்பிடல, நீங்க கொஞ்சம் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெண்குயினை இவங்க பொறுப்புல விட்டுட்டு போயிடுறான். எல்லாரும் இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே இவன் விடாம கத்திக்கிட்டே இருக்க இது என்னடா தொலையா போச்சு அப்படின்னு இவங்களும் பொறுமையா எந்திரிச்சு இவங்களுக்குன்னு ஒரு வீல் சேர் இருக்கும் அதுல உட்கார முடியாம கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பெண்குயின் கிட்ட போனா அவன் இன்னும் கத்திக்கிட்டே தான் இருக்கான். ஒருவேளை பசியில கத்துது போல அப்படின்னு இவங்களும் அதுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தா பெண்குயின் அதை சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலா அது ஹீரோனை பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிச்சிருது. அப்புறம் இவங்க தான் பெண்குயினை தடவி கொடுத்து அதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ ஒரு லேடி வந்து காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க இத சாமும் பாக்குறாங்க. பட் என்னன்னு தெரியல, வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி இவங்க ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. டோரை ஓபன் பண்ணவே இல்ல. அந்த லேடியும் கையில ஒரு பொக்கையோட வந்து ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு வீட்டுல யாருமே இல்லைன்னதும் திரும்பி போயிடுறாங்க. இந்த லேடி யாரு, எதுக்காக நம்ம ஹீரோயின் உங்களை பார்த்து ஒளியணும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியல. அதை போக போக பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம பெண்குயின் வந்து இன்னும் முழுசா குணமாகல போல. பாவம் ரெக்க இருந்தும் இதனால பறக்கவே முடியல. அது முழுசா குணமாகற வரைக்கும் நம்ம கூட பத்திரமா வச்சு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்களும் பெண்குயினை குடும்பத்துல ஒரு ஆளா பத்திரமா பாத்துக்கிறாங்க. சொல்ல போனா அவனுக்கும் இங்க இருக்கிறது ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்படியே நாட்களும் ஓட ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இவளோட தங்கச்சி கைலியும் வீட்டுக்கு வராங்க. அக்காவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு தங்கச்சிக்காரியும் லீவெல்லாம் போட்டு வீட்டுக்கு வர இவங்களை அங்க பார்த்ததும் சாமுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்க சின்ன வயசுல நடந்த மெமரிஸ் எல்லாம் பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஒரு நர்ஸ் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அக்கா மாமா சொன்னாரு நீ வெளியே எங்க கூப்பிட்டாலும் போறதே இல்லாம. எனக்கு தெரியாது, இப்பவே நீ கிளம்புற, நீ நான் அம்மா 3 பேர் ஜாலியா அவுட்டிங் போயிட்டு வரலாம். கைலி விளையாடாத, நான் இப்போதைக்கு எங்கேயும் வர மாதிரி இல்ல. அக்கா ப்ளீஸ் எங்களுக்காகவாது நீ இப்போ வந்தாகணும், உனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனது மாதிரி இருக்கும்ல, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இவங்களும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு 3 பேர் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சாமோட வீட்டுக்கு ஒரு லேடி வந்திருந்தாங்கல்ல, இவங்க கூட டோரை ஓபன் பண்ணாம உள்ளே ஒளிஞ்சிருப்பாங்களே, அந்த லேடி இங்க வந்துடுறாங்க. ஹே சாம் எப்படி இருக்க? நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருந்தேன், ஆனா வீடு பூட்டி இருந்துச்சு. ஓ அதுவா, நான் அன்னைக்கு கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன், அதான் அன்னைக்கு உன்னை பார்க்க முடியாம போயிருச்சு அப்படின்னு இவங்க அப்படியே பேச்ச மழுப்ப பாவம் இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. ஆக்சுவலா இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம சாமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாம் இவங்களை இக்னோர் பண்ணதுக்கான காரணமே நாம இந்த மாதிரி கஷ்டப்படுறத ஃப்ரெண்டு பார்த்தா அப்படின்னா அவ ரொம்பவே ஃபீல் பண்ணுவா அப்படின்னு தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூட அவங்கள பார்க்கல. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா என்னோட லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், பட் இப்ப பாருங்க என்னால யாரோட ஹெல்ப்பும் இல்லாம பாத்ரூம் கூட போக முடியல. என்ன வாழ்க்கை இது, இப்படி வாழ்றதுக்கு நான் பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு கோவத்துல அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி பெண்குயின் நம்ம சாம் முன்னாடி வந்து நின்று இவங்களே பாத்துக்கிட்டு இருக்குது. ஈவினிங் ஸ்கூல்லாம் முடிஞ்சதும் பசங்களும் வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி போட்டோஸ்லாம் உடஞ்சு கிடக்கிறத பார்த்ததும் அவங்க பயந்து போயிடுறாங்க. ஹீரோ பொறுமையா சாம் கிட்ட வந்து பேசி பாக்குறாரு. பட் இவங்க அந்த விரக்தியில இவரை பிடிச்சி கத்திடுறாங்க. ஒய்ஃப் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம பாவம் இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பெண்குயின் நம்ம ஹீரோயின் விட்டு போகாம இவங்க கூடவே தான் இருக்குது. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே பெண்குயின் நேரா டோர் கிட்ட வந்து நின்னு அந்த டோரை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க இத இவங்களும் பார்த்துட்டு உனக்கு வெளியே போகணும்னு ஆசையா இருக்குதா, சரி வா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி முதல் முறையா ஹீரோயின் அவங்களோட வீல் சேரை எடுத்துக்கிட்டு பெண்குயின் கூட வெளியே போறாங்க. இத்தனை நாளா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தவங்க இப்ப அவங்களாவே வெளியே வரத பார்த்ததும் இவங்களோட ஹஸ்பண்ட் உடனே அதை கேமரால போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. ஹே சாம் எனக்காக ஒண்ணு பண்றியா, உனக்கு தான் சர்ஃபிங் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, இப்ப உன்னால அதை பண்ண முடியலன்னா என்ன, இந்த நோட்டீஸ்ல போட்டு
போட்டிருக்கிற மாதிரி நீ கயாக்கிங் கத்துக்கிட்டா என்ன? எங்க விளையாடுறீங்களா? என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. ஹே சாம், எதுக்காக நீ தயங்குற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எனது ஏன் நல்லதுக்காகவா? நான் இருக்கிறது உங்களுக்கு எது இடைஞ்சலா இருக்குதா? நீங்க எல்லாரும் ஏமான அனுபவப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு கோவத்துல கத்திட்டு இவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பென்குயின் கத்துற சவுண்ட் கேட்டதும் நோவா குடுகுடுன்னு ஓடி வந்து டோரை ஓபன் பண்ணி பார்த்தா பாவம் இவங்க எந்திரிக்க முடியாம பெட்ல இருந்து கீழே வந்து கிடக்குறாங்க. அப்புறம் நம்ம நோவா தான் இவங்களை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பென்குயின் இருக்கான்ல, இவன் திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிடறான். இத பார்த்தது எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஹே அங்க பாருங்க, நம்ம பென்குயின் பறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பசங்க எல்லாரும் குஷியில கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடிபட்டு ரொம்ப நாளா பறக்க முடியாம இருந்த பென்குயின் இப்ப ஜாலியா பறந்து போகிறத பார்த்ததும் இவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது. இனிமேல் நம்மளால எந்திரிச்சு நடக்க முடியாது, நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு அதை நினைச்சு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பதிலா நாம ஏதாவது பண்ணி சாதிச்சு காட்டணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். ஹீரோ ஒரு நாள் கயாக்கிங்க பத்தி ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருப்பார்ல, சோ அதை எடுத்து பார்த்து நம்மளும் இதை கத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மறுநாளை கிளம்பி ஒரு கோச்சை போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா கயாக்கிங்க பொறுத்தவரை அதுல காலுக்கு எந்த வேலையும் இல்ல, கைக்கு தான் வேலை. நம்ம சாமுக்கு சர்ஃபிங் பண்றது அப்படின்னா அத்துப்படி. பட் இந்த கயாக்கிங்லாம் முன்ன பின்னா பண்ணதே கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப இவங்க இருக்கிற இந்த கண்டிஷன்ல இதை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை பார்த்த கோச்சும் சாமுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இவளை பயங்கரமா மோட்டிவேட் பண்ண இவங்களும் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை நாளுக்கு அப்புறம் கடலுக்குள்ள போகவும் இவங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதுவும் இல்லாம இவங்களே அறியாம இவங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். இந்த ஒரு விஷயம் சாமுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கவும் இவங்களும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்களோட ஹீரோயின் இழந்த அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்க ஆரம்பிக்குது. டெய்லியும் பீச்சுக்கு போயிட்டு கயாக்கிங் பிராக்டிஸ் பண்றது, அப்புறம் பசங்களோட ஜாலியா விளையாடுறதுன்னு லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க இவங்க கூட சேர்ந்து நம்ம பென்குயின் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபேமிலியா எல்லாரும் கிளம்பி ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு வரவும் பாட்டிமாக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் எல்லாரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே நம்ம பென்குயின் கத்துற சவுண்ட் கேக்குது. என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பதறி போய் வெளியே வந்து பார்த்தா 2-3 பறவைங்க சேர்ந்து பென்குயினை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாவம் குழந்தைங்களும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே ஓடியே போய் அந்த பறவைங்கள்லாம் விரட்டி விட பயத்துல பென்குயின் அந்த இடத்துல இருந்தே பறந்து போயிடுறான். யூசுவலா அவன் எங்கேயாவது போனா அப்படின்னா சீக்கிரமே ரிட்டர்ன் வந்துருவான். பட் இப்ப ரொம்ப நேரம் ஆகி அவன் திரும்பி வரவே இல்லை. அவன் எங்க போனா என்ன ஏதுன்னு தெரியாம ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடி பாக்குறாங்க. பட் அவன் கிடைக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம சாம் மட்டும் தனியா வீட்டுல இருக்காங்க போல. இவங்க தற்செயலா அங்க நோவாவோட லேப்டாப் ஓபன்ல இருக்கதை பார்த்ததும் இவங்க அதை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாருமே தாய்லாந்துக்கு டூர் போயிருந்தாங்கல்ல, அதை பத்தி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி வச்சிருக்கான். அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா தான் அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்துருது. நான் தான் என் அம்மாவை மொட்டை மாடிக்கு வர சொல்லி கூட்டிட்டு போனேன். அன்னைக்கு மட்டும் நான் அவங்கள கூட்டிட்டு போகல அப்படின்னா என் அம்மாக்கு அந்த மாதிரி நடந்திருக்காது. நடந்த எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். பேசாம என் அம்மாக்கு பதிலா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு இவன் ரொம்பவே ஃபீலிங்கா பேசியிருப்பான் போல. இதை பார்த்ததும் பாவம் சாம் கதறி கதறி அழறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்குமே நோவா ஏன் நம்ம கூட அட்டாச் ஆக மாட்டான் அப்படின்னு இவ்வளவு நாளா ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இப்ப அதுக்கான ரீசனை அவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. பென்குயின் காணாம போனதுல இருந்து பசங்க யாருக்குமே தூக்கம் இல்ல. நடுராத்திரியில எந்திரிச்சு வானத்துல டார்ச் லைட்டை காட்டி பென்குயின் அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த நோவா பையன். ஃபர்ஸ்ட் பென்குயினை பீச்சில் இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கிட்ட தானே பார்த்திருப்பாங்க. சோ ஒருவேளை அங்கேருந்து போயிருப்பானோ அப்படின்னு மறுநாள் விடிஞ்சதுமே அங்க போய் பார்த்தா அங்கேயும் அவனை காணோம். நோவா ஒரு மாதிரி ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க இதை பார்த்த நம்ம சாமும் அவனுக்கு ஆறுதலா இருக்குமேனு கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு பார்த்தா அவன் எந்த பதிலும் பேசாம அமைதியாவே உட்கார்ந்திருக்கிறான். நோவா ஒரு நிமிஷம் என்ன பாரு, எதுக்காக என்னை விட்டு விலகியே இருக்கிற? நான் உன் அம்மா தானே. ஏதாவது உன்னோட மனசுல நீ நினைச்சுக்கிட்டு இருந்தானா தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்லிரு. எனக்கு தெரியும் உன் மனசுல என்ன இருக்குதுன்னு. நான் அன்னைக்கு இந்த மாடியில இருந்து விழுந்ததுக்கு நீ எந்த காரணமும் கிடையாது. அந்த கம்பி கொஞ்சம் பழசா இருந்ததால என்னோட வெயிட்டை தாங்க முடியாம உடஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதுவும் இல்லாம அம்மாக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ என்னோட செல்ல பிள்ளடா. நான் எப்படி உன் மேல கோவப்படும் அப்படின்னு சொல்லி இவங்க நோவாவை கட்டி பிடிக்கவும் பாவம் இந்த பையன் கதறி கதறி அலறான். இத பார்த்த மத்த பசங்களுமே பாசமா வந்து அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே நாட்களும் ஓட நம்ம சாம் பழையபடி கயாக்கிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா முன்ன இருந்ததை விட இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா பெடல் பண்ணிட்டு போகவும் கோச்சுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு நாள் சாமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இவங்களோட கண்ணை கட்டி வெளியே கூட்டிட்டு வந்து காட்டினா நம்ம கோச் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கால் நடக்க முடியாம இருக்கிறவங்கள உட்கார வச்சு தூக்கிட்டு போறதுக்கு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க.
அதுவும் இல்லாம அவங்க கூடவே சாமோட அம்மா, தங்கச்சி, அப்புறம் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஆக்சுவலா என்ன பிளான் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் முன்னாடிலாம் அங்க தூரமா இருக்கிற மலைக்கு அடிக்கடி போவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பட் இதை கொஞ்ச நாளா அவங்களால எங்கேயுமே நகர முடியாம போயிருச்சு. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மலையில ஒரு ட்ரெக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவங்க கொண்டு வந்தாங்களோ ஒரு ரேக் மாதிரி, அதுல சாம உட்கார வச்சு ஹீரோ, கோச், அப்புறம் சாமோட தங்கச்சி, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு 4 பேரும் 4 பக்கத்துல நின்று புடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஜாலியா அந்த மலையில ட்ரெக் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகவும் இவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏதோ இவங்க எந்திரிச்சு நின்று அந்த அழகை பார்த்து ரசிக்கிற மாதிரி இவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க. நம்ம சாமுக்கு யாராவது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா போதும் இவங்களுக்கு சமக்கம் வந்துடும். ஒரு டைம் இவங்க ஹஸ்பண்ட் கிட்டே அந்த கேள்வியை இனிமேல் கேட்காதீங்கன்னு சொல்லி பயங்கரமா சண்டெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ அதே கேள்வியை இவங்களே மறுபடியும் கேட்க சொல்லவும் ஹீரோவும் தயக்கத்தோட எப்படி இருக்க சாம் அப்படின்னு கேட்க, இவங்க கண் கலங்கிக்கிட்டு நான் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அந்த ட்ரெக்கிங்லாம் ஒரு வழியா முடிச்சுட்டு எல்லாரும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம பெண்குயின் வந்து நிக்கிறான். அவன் மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்க முடியுது. சொல்ல போனா பசங்களை விட சாம் தான் கூடவே இருந்து பெண்குயினை பத்திரமா பாத்துக்கிறாங்க. அப்படியே நாட்களும் ஓட ஒரு நாள் சாம் கோவத்துல போட்டோஸ் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து புதுசா ஃப்ரேம் போட்டு பழையபடி அதை வால்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது பெண்குயின் அப்படியே பொறுமையா வெளியே நடந்து போறான். இவன் எங்க போறான் அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது தான் தெரியுது அவனால இப்போ ஃப்ரீயா பறக்க முடியும்ல. சோ இங்க இருந்து அவன் கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த சாம வெளியே கொண்டு வந்ததே நம்ம பெண்குயின் தான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது இவன் தான். சோ கடைசியா இவங்க கிட்ட நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் இவனு கத்திக்கிட்டே அந்த இடத்துல இருந்து பறந்து போக இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் இது ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த படத்தோட எண்டுல அந்த உண்மையான பெண்குயினையும் அப்புறம் நம்ம சாமோட ஃபேமிலியையும் காட்டுறாங்க. அதுவும் இல்லாம சாம் அந்த கயாக்கிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பெரிய பெரிய டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அடாப்டிவ் சர்ஃபிங் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி 2 தடவை வேர்ல்ட் சாம்பியன் பட்டத்தையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாப்பா.